Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல நான் புதுசா வாங்கியிருக்க சில லிப் பாம், அதனுடைய ஃபால் அண்ட் ரிவ்யூ அண்ட் எனக்கு பிடிச்ச ஒரு 2 லிப் பாம்ஸ் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறது. டெட் அஃபோர்டபுள் ரேட்ல இருக்கிறது அண்ட் கொஞ்சம் மாடரேட்டான ப்ரைஸ்ல இருக்கிறது, பட் பெஸ்ட் லிப் பாம். எனக்கு என்னுடைய லிப்ஸ்ல வந்து எப்போ பார்த்தாலும் லிப்ஸ்டிக் போட்டும் டேமேஜ் பண்ணாம பத்திரமா மெயின்டைன் பண்ணிக்கிற ஒரு லிப் பாம் அது. ஸோ அதுவும் என்ன அப்படின்றது இந்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி போறேன். பேசிக்கலா அது ஒரு ஹிடன் ஜெம் மாதிரி. பட் அதர் தன் தட் இன்னுமே சில நீங்க ரெக்கமெண்ட் பண்ண லிப் பாம்ஸும் நான் வந்து இந்த வீடியோல உங்களுக்காக ஷேர் பண்ண போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி லிப் பாம்ஸ் இல்லைன்னா எனி டைப் ஆஃப் மேக்கப், ஸ்கின் கேர், ஹேர் கேர், பாடி கேர் ஏதோ ஒன்று நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஆர் இன் ஜென்ரல் ஹவுஸ் ஹோல்ட் விஷயங்களும் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டைம் இஸ் த ரைட் டைம் டு மேக் யூர் ஷாப்பிங். பிகாஸ் அமேசான்ல இப்போ கிரேட் ரிபப்ளிக் டே சேல் லைவ்ல இருந்துட்டு இருக்கு. 1500க்கும் மேலான பிராண்ட்ஸ்ல 50 to 80% வரைக்கும் ஆஃபர் இருந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த டைமை நீங்க மிஸ் பண்ணாம உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ப்ராடக்ட்ஸ், நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கலாம், ஆர் ரீஸ்டாக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மேக் ஷியோர் டு செக் அவுட் திஸ் சேல் டைமும் கூட. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங், இந்த லிப் காம்போ என்ன அப்படின்றது தெரியணுமா? வீடியோட எண்ட் வரைக்கும் பாருங்க. ஐம் கோயிங் டு ஷேர் இட் வித் யூ. திஸ் இஸ் மை நேச்சுரல் லிப் சிச்சுவேஷன். எனக்கு பிக்மெண்டட் லிப் தான். அப்பர் லிப் ஒரு கலர்ல இருக்கும், லோவர் லிப் லைட்டா வெளிரி போயிருக்கும். ஸோ திஸ் ஹவ் இட் லுக்ஸ். ஃபர்ஸ்ட் லிப் பாம் குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் மரியோபிடஸ்கோட இந்த மாய்ஸ்சரைசிங் லிப் பாம். இது ட்ரை அண்ட் கிராப் லிப்ஸ்க்காக இருக்கக்கூடியது. இதுல கோகனட் ஆயில் அண்ட் ஷியா பட்டர் இருக்கு. சாஃப்ட், சப்பிள் அண்ட் ஸ்மூத் லிப்ஸ்க்காக இருக்கக்கூடியது. நான் ஸ்பெசிஃபிக்கா வாங்கியிருக்க வேரியன்ட் ரோஸ். இதுல டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் இருக்கு, லைக் கோகனட், மின்ட் அண்ட் ரோஸ் அப்படின்ட்டு. ஐ காட் ரோஸ் அண்ட் திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். இட்ஸ் டிரான்ஸ்பரண்ட், செம்ம நரிஷிங், செம்ம கம்ஃபர்டபுள் ஆன் த லிப்ஸ். இது வந்து லைட்டா இட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் வேஸ்லினோட அந்த கன்சிஸ்டன்சி. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் ஃபார்முலேஷன் வைஸ் டெஃபினட்டா ரொம்ப திக் கிடையாது. லிப்ஸ்ல இட் சிட்ஸ் செம்ம லைட்டா அண்ட் கலர் எதுவும் கொடுக்க போறது கிடையாது. பட் அந்த ரோஸோட வாசனை நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கும். அது ஓவர் பவரிங்கா இருக்காது, பட் நல்லா ஸ்ட்ராங்கான இன்டென்ஸான அந்த ரோஸ் கலர், ரோஸ் பிங்க் ரோஸ் வாசனை நல்லா இருக்கும். அது வந்து நல்லா லிப்ஸை நரிஷ் பண்ணுது. நைட் டைம்லாம் போடுறதுக்கு சூப்பர் அப்ராப்ரியேட்டான ஒரு லிப் பாம். இது லிப் மாஸ்க் மாதிரியே கூட இது வந்து ஒர்க் பண்ணுது, நல்லா இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஒரு சாலிடா ஒரு 4 to 5 hours லைக் எதுவுமே நீங்க சாப்பிடாம இருக்கீங்க கொள்றீங்கன்னா அப்படியே வந்து இருக்கு. அதே மாதிரி ஓவர் நைட்டும் வந்துட்டு போட்டீங்கன்னா, திக்கான ஒரு லேயர் போட்டீங்கன்னா இட் ஸ்டேஸ் சார், எங்கேயுமே காணாம போகாது. லிப்ஸ் ஆக்சுவலா இன்னைக்கு வந்து கண்டிஷன் நல்ல கண்டிஷன் இல்லை, கொஞ்சம் வறண்ட லிப்ஸ் இருக்கு. நேத்து வந்துட்டு ரொம்ப ஒரு ட்ரையான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்குது என்னோட லிப்ஸ், லைக் தண்ணி குடிக்காம அது. ஸோ அதனால இன்னைக்கு லிப்ஸ் ஆர் நாட் இன் த ரைட் ஸ்டேஜ். பட் ஸ்டில் இன்னைக்கு நான் லிப் பாம் ஸ்வாட்சஸ் எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே அப்படியே சாஃப்ட் ஆயிடும்னு நினைக்கிறேன். அடுத்து ஐ ஹாவ் மாமாஅர்த்தோட நரிஷிங் 100% நேச்சுரல் லிப் பாம். இதுல வைட்டமின் இ அண்ட் ஷியா பட்டர் இருக்கு. நான் மாமாஅர்த்ல ஆல்ரெடி லிப் பாம்ஸ் ட்ரை பண்ணிருக்கேன். இது வந்து நான் கிளியர் வேரியன்ட் தான் வாங்கிக்கிட்டேன். இதுல உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸுமே இருக்கு. கிளியர் ஐ வாண்டட் டு கிவ் இட் அ ட்ரை. ஸோ இது இட்ஸ் அ வெரி என்ன சொல்றது, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா செம்மையா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரியான ஒரு லிப் பாம்ல. பட் இட்ஸ் நைஸ், லைக் திக்கா கிடையாது. இது வந்து டே டைம் நீங்க போடலாம், நைட் டைம் போட்டீங்கனாலாம் வந்துட்டு அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. ஏன்னா உள்ள லிப்ஸ்ல வந்து அப்சர்வ் ஆயிடும். இது வந்து நீங்க மேக்கப்லாம் போடுறீங்க, அதுக்கு வந்துட்டு லிப் ப்ரெப் பண்றீங்க அப்படின்னாலாம் வந்து இது செம்மையா வந்து ஒர்க் ஆகும். அந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கக்கூடிய லிப் பாம், லைக் லிப்ஸ்குள்ள வந்து இது அப்சர்வ் ஆயிடும். அந்த மாதிரியான ஒரு ஃபார்முலேஷன்ல கன்சிஸ்டன்சில இருக்கக்கூடிய ஒரு லிப் பாம். இது கைஸ் கூட தாராளமா யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இட்ஸ் நாட் லைக் டூ ஷைனி அண்ட் கிளாஸியாலாம் இருக்காது. பட் லிப்ஸ் வந்து அழகா வந்து நரிஷ் மட்டும் பண்ணும். இது அந்த மாதிரியான ஒரு லிப் பாம் நல்லா இருக்கு. இது அந்த சாப்ஸ்டிக் வேரியன்ட்ல வருது அப்படின்றதுனால. திஸ் ஒன் ஃப்ரம் மினிமலிஸ்ட். நான் பல மாசமா வந்து ட்ரை பண்ணணும்ட்டு விஷ் லிஸ்ட்ல வச்சிருந்த ஒண்ணு. இது மினிமலிஸ்டோட 8% எல் அஸ்கார்பிக் ஆசிட் லிப் ட்ரீட்மெண்ட் பாம். இதுல வைட்டமின் இ இருக்கு, கிளிசரின் இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா இது பிக்மெண்டட் டார்க் லிப்ஸ்க்காக இருக்கக்கூடியது. இது வந்து லிட்ரலா லிப் பாம்ன்றதை விட ஒரு லிப் ட்ரீட்மெண்ட் மாதிரி. இது எனக்கு வந்துட்டு போட்டதும் பாத்தீங்கன்னா அப்படியே நல்ல ஒரு வார்மான ஒரு சென்சேஷன் கொடுக்கும். அது நீங்க கெமிக்கல் பீல்லாம் யூஸ் பண்ற ஒரு ஆள்னா யூ நோ த ஃபீல். அது இதுல இருக்கக்கூடிய அந்த அஸ்கார்பிக் ஆசிட்னாலே என்னன்னு தெரியல. இப்ப கூட ஐ கேன் ஃபீல் த ஹீட். ஓகே, பட் அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்து அது சப்சைட் ஆயிடும். அகைன் இதுவும் வந்து ஒரு நல்ல நைட் டைம் லிப் பாம். ஆனா இது வந்து ஏன் நான் நைட் டைம் சொல்றேன்னா, ஜஸ்ட் அந்த ட்ரீட்மெண்ட் பர்பஸ்க்காக
இது வந்து நீங்க கன்சியூம் பண்ணிடக்கூடாது. நம்ம டே டைம்ல வந்து லிப் பாம் போடுறோம்னா அஃப்கோர்ஸ் இட்ஸ் லைக் மோர் ப்ரோன் டு ரீச் இன் டு யுவர் மவுத். பட் நீங்க நைட் டைம்ல போடும்போது அந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு மோஸ்டா இருக்காது. ஸோ நான் என்ன சொல்வேன்னா, இந்த நைட் டைம் போட்டுட்டு இது மேல வேற ஏதாவது ஒரு லிப் கிளாஸ் மாதிரி, கிளாஸ் ஆஸ் இன் கிளாஸ் மேக்கப் கிளாஸ் இல்ல, நல்லா திக்கா நான் இங்க காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ். அந்த மாதிரி ஏதாவது ஒரு லிப் பாம் நீங்க வந்து மேல ஒரு லேயர் கொடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான், லிப்ஸ் வந்துட்டு இது சார்ட்டட். இது கன்சிஸ்டன்ட் யூஸ்ல தான் நல்ல ரிசல்ட் தெரியும். நான் பேக் டு பேக்னு இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். லைக் ஒரு 1 வீக் ஸ்ட்ரெயிட்டா போட்டு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கேன். ஆல்சோ நிறைய போட்டுட்டேன். இது ஹைஃபன்ஸ் வைட்டமின் இன்ஃபியூஸ்ட் பெப்டைட் லிப் பாம். இது உங்களுக்கு 24 hours மாய்ஸ்சரைசேஷன், ஹைட்ரேஷன் அண்ட் ப்ளம்பி எஃபெக்ட் கொடுக்க போகுது. லிப்ஸோட ஸ்கின் பேரியரை வந்துட்டு இது ரிப்பேரும் பண்ண போகுது. இதுல வந்து இட்ஸ் அ பெப்டைட் இன்ஃபியூஸ்ட் லிப் பாம். நான் வந்து ஹேசல் அப்படின்ற வேரியன்ட் எடுத்திருக்கேன். இட்ஸ் டிண்டட் லிப் பாம். இந்த கலருக்காக நான் எடுக்கல, ஜஸ்ட் சும்மா தான் எடுத்தேன். ஆனா இந்த கலர் வந்து இட்ஸ் நாட் லைக் டூ பேட், பட் ஜஸ்ட் என்னோட லிப்ஸ்ல போட்டா ஒரு மாதிரி அப்படியே வெளுதி தட்டி வெந்து போன வாய் மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்குது. ஒரு லிப் பாம் கூட போட்டோன்னா ஐ எம் லைக் சார்ட்டட், ஒரு பியூட்டிஃபுல்லான நியூட் கிளாஸ் மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்குது. இது வந்து இட்ஸ் நாட் ஆஸ் லிக்விடி ஆஸ் லெனேஜோட லிப் பாம், பட் ரொம்ப திக்கும் கிடையாது. ஒரு மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இது நல்லா இருக்கு. லிப்ஸ்ல செம ஸ்மூதா, பட்ரியா, கிரீமியா இருக்க மாதிரி இருக்கு. ஐ எம் ரியலி லைக்கிங் த ஃபார்முலேஷன் அண்ட் ஆல்சோ ஸ்பெஷல் மென்ஷன் டு த பேக்கேஜிங். அந்த கலரா இருக்கட்டும், அந்த மேட் ஃபீலா இருக்கட்டும், எவ்ரிதிங் இஸ் சோ நைஸ். இது சாலிடா ஒரு 4 to 5 hours வந்துட்டு அந்த ஒரு மாய்ஸ்சரைசேஷன் கொடுக்குது. நீங்க மைல்டான டிண்ட் விரும்பியா இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ். ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணல இது. அதே மாதிரி ரொம்ப வாவ் இது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஃபீல் பண்ண வைக்கல. இட்ஸ் அ நைஸ் ப்ராடக்ட், நல்லா இருக்கு. அடுத்து we have Foxtailோட பிரைட்னிங் லிப் பாம். இதுல SPF 30 இருக்கு, பெப்டைட்ஸ், வைட்டமின் சி அண்ட் ஹைலூரானிக் ஆசிட் இருக்கு. இது வந்துட்டு உங்களுக்கு லைட்டான டிண்ட் கொடுக்குற மாதிரி தான். ஐ காட் தி ஷேட் லைட் மாவ் கிளேஸ். நல்லா இருக்கு. இது இப்படி திக்கா போடும்போது இட்ஸ் லைக் டார்க், ஆனா we are going to spread itல, அதனால நல்லா மினிமலான பிக்மெண்ட், லைக் கரெக்டான அளவு இருக்கு. லைக் காலேஜ் கோயர்ஸ், ஆஃபீஸ் கோயர்ஸ்க்குலாம் வந்து அப்ராப்ரியேட்டா இருக்கிற மாதிரியான ஒரு லிப் பாமா இருக்கு. இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரியான நல்ல ப்ராடக்ட்ஸ் நல்ல ப்ரைஸ் பாயிண்ட்ஸ்ல வரும்போது பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு மனவலி இருக்குச்சு. நம்ம காலேஜ் ஆஃபீஸ் போகும்போதுலாம் இந்த மாதிரி லிப் பாம் இல்லையே அப்படின்ட்டு. பிகாஸ் as you can see என்னுடைய மேக்கப் எவ்வளோ சட்டிலா இருக்கு. அதுக்கு இந்த லிப் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. லிப் பாம் இஸ் லைக் டூயிங் த ஜாப். ஸோ நான் இந்த மினிமலிஸ்ட் காமிக்கும் போது மேல போடுறதுக்கு கொஞ்சம் கிளாஸியா இருக்க மாதிரியான லிப் பாம் போடலாம்னு சொன்னால அதுக்கு வந்து இந்த மாதிரியான லிப் பாம் யூ கேன் டாப். ஸோ மினிமலிஸ்ட் போட்டுட்டு அது அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் மேல இந்த லிப் பாம்ஸ் நீங்க வந்து ஒரு லேயர் டாப் பண்றீங்க அப்படின்னா அது வந்து லாக் ஆகி இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ நைஸ் லிப் பாம் வித் SPF இன் இட். நான் ஸ்பெசிஃபிக்கா SPFலாம் ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் என்னுடைய லிப் பாம்ஸ்க்கு. ஏன்னா இன் ஜென்ரல் நான் லிப் பாம்ஸ் மட்டும் போடுற ஒரு ஆள், மேலே லிப்ஸ்டிக் எப்படியும் போட்டுருவேன். பட் நீங்க வெளில போற ஆளு ஜஸ்ட் லிப் பாம் மட்டும் தான் ப்ரிஃபர் பண்றீங்கன்னா SPF இருக்கிறது வந்து யூ கேன் நாட். விஷ்கேரோட இந்த லிப் பாம் நிறைய பேர் என்ன ட்ரை பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இது இவங்களுடைய செரமைட் லிப் பாம். இது டிண்டட் வேரியன்ட். இதுல உங்களுக்கு SPF 50 and PA 3+ ரேட்டிங் இருக்கு. ஓகேவா? இது ப்ரொடெக்ட் பண்ணி லைட்டனும் பண்ண போகுது அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட்லி கலர், இது ரொம்ப ஒரு ஓல்ட் ஸ்கூல் கலர். ஆல்சோ அந்த கலர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆப்வியஸாவும் தெரியறது இல்ல. ஸோ பெருசா நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறது கிடையாது. நல்லா இருக்கு. லிப்ஸ்ல வந்து இது ஒரு ப்ராப்பர் சாப்ஸ்டிக் மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு கிளாசி லிப் பாம் எஃபெக்ட் வந்து இது கொடுக்காது. யூ ஹாவ் டு லைக் சி இவ்வளோ லேயர் யூ ஹாவ் டு கிவ். அப்பதான் அந்த ஒரு மைல்டான பிங்க் டிண்ட் உங்களுக்கு தெரிய போகுது. இதுவும் ஓகே தான். இது லிப்ஸ்குள்ள அப்சர்வ் ஆயிக்கிற மாதிரியான ஒரு லிப் பாம். யூ டெஃபினெட்லி ஹாவ் டு ரீஅப்ளை லைக் கன்சிஸ்டன்டா ஒரு 1.5 மணி நேரத்துல யூ ஹாவ் டு அப்ளை. பட் இது லிப்ஸ்ல இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கு. எனக்கு பெரிய கான்ஸ் எதுவுமே கிடையாது. அடுத்து we have ரெனேயோட எவ்ரிடே லிப் பாம் இன் ஷேட் ரோஸ் பெட்டல். உங்களுக்கு பார்பி பிங்க் மாதிரியான கலர்ஸ் பிடிக்கும்னா கோ ஃபார் இட். இது வந்து நல்லா என் முகத்துல அப்படியே பிங்கியா இருக்கு. இட்ஸ் ஓகே, வீட்டுல போட்டுக்கிறதுக்கு ஐ கேன் யூஸ் இட். பட் இதை மட்டும் நான் வெளில போட்டு போனேன் அப்படின்னா மாட்டேன். ஏன்னா இது ஒரு ப்ராப்பர் பஞ்சு மிட்டாய் பிங்க் கலர். எனக்கு என்னோட லிப்ஸ்ல வந்து இது ஒர்க் ஆகாது. இது வந்து எப்படி இருக்குன்னா மோர் தென் அ லிப் பாம், இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ நார்மல் சாட்டின் ஃபினிஷ்ட் வெல் நரிஷிங் லிப்ஸ்டிக். அது ரொம்ப மைல்டா இருக்கிற மாதிரியான ஒரு லிப்ஸ்டிக். இவங்களும் அதான் சொல்றாங்க, லைக் ஸ்கின் கேர் இன்ஃபியூஸ்ட் மேக்கப் தான் சொல்றாங்க. ஸோ இது ஸ்கின் கேர்லயும் வராது, மேக்கப்லயும் வராது, ரெண்டுக்கும் நடுவில் இருக்க மாதிரி இருக்கும். ஐ லவ் ஹவு திஸ் கிளைட்ஸ் ஆன் டு மை லிப்ஸ். இட்ஸ் வெரி பட்டரி அண்ட் ஸ்மூத் அண்ட் செம்ம ஏரியா, லைட் வெயிட்டா இருக்கு. போட்டதே தெரியல அந்த மாதிரி இருக்கு. ஃபார்முலேஷன் வைஸ் இட்ஸ் நைஸ். இட்ஸ் அ குட் டீசென்ட்லி பெர்ஃபார்மிங் லிப் பாம். இந்த மாதிரியான சாப்ஸ்டிக் வேரியன்ட்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா?
இதெல்லாம் வந்து டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு 2 hours வரைக்கும் மட்டும்தான் அந்த லிப்ஸ்ல நரிஷ்மெண்ட் இருக்கும். எடுத்து நீங்க வந்து ரீஅப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த கிளாசி ஃபினிஷ்ல இருக்குல்ல, இங்க நான் காமிச்சது இதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஏன்னா மேல ஒரு லேயரா உட்காருக்கு அப்படின்றதுனால. அடுத்து we have Dot & Keyயோட பேரியர் ரிப்பேர் ஹைட்ரேஷன் லிப் பாம் இன் ஷேட் கொக்கோ நியூட். ஃபர்ஸ்ட் கலர் கூட நான் வந்து பெருசா இது பண்ண போறது கிடையாது. ஏன்னா இட் இஸ் சப்போஸ் டு பி அ ப்ரௌன் கைண்ட் ஆஃப் கலர். ஏன்னா கொக்கோ நியூட் பேரு. பட் என்னோட லிப்ஸ்ல இட்ஸ் லைக் அன் ஆரஞ்ச். பெருசா நான் அதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ண போறது கிடையாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் டிண்டட் லிப் பாம்ஸ் they don't like properly sit well on dusky brown skin tones unfortunately இப்போ வரைக்குமே. பட் திஸ் ஃபீல்ஸ் லைக் அந்த மேப்ளினோட லோலிட்டா லிப் பாம்ஸ், நார்மல் மேப்ளின் நிவ்யா லிப் பாம்ஸ்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இருக்கு. சுகர்ல கூட இதே மாதிரி இருக்கு. லைக் கண்ணை மூடி நான் எடுத்து போட்டேன்னா இது சுகரா இல்லைனா டாட் அண்ட் கீயான்னு என்னால வந்து கண்டுபிடிக்க முடியாது. பேக்கேஜிங் இஸ் வெரி சிமிலர். சுகர், நிவ்யா அண்ட் டாட் அண்ட் கீ இது மூணுமே இட்ஸ் வெரி வெரி சிமிலர். நான் எவ்வளோ லேயர் தேய்ச்சிருக்கேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு இது ஷைன் கொடுக்குது அப்படின்றத பாருங்க. ஆல்சோ பிக்மெண்ட், திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். எனக்கு இந்த கலர்ஸ்லாம் அவ்வளோவா வந்து விருப்பம் கிடையாது. பட் அகைன் நான் கலர்ஸ் பெருசா வந்து இப்படிதான் எனக்கு இருக்கணும் அப்படின்னு நான் கிராவிடேட் பண்ணாத ஒரு ஆள் அப்படின்றதுனால ஐம் நாட் கோயிங் டு கம்ப்ளைண்ட். பட் நீங்க அகைன் கலர்ஸ் வச்சு வாங்க போறீங்க, அதுவும் முக்கியமா டஸ்கி ப்ரௌன் ஸ்கின் டோன்ல இருக்கீங்கன்னா ஒரு ப்ரௌன் லிப் லைனர் இல்லைனா காஜல் வச்சுக்கோங்க. அதை லைட்டா அவுட்லைன் பண்ணிட்டு மேலே இந்த மாதிரியான லிப் பாம்ஸ் போடுறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனிமிக் லுக் கிடைக்காது. அது மட்டும் நான் ஒன்று மென்ஷன் பண்ணிக்க விரும்புறேன். பட் அதர் தன் தட் த ஃபார்முலேஷன் அண்ட் ஹவ் இட் ஃபீல்ஸ் ஆன் மை லிப்ஸ் அதெல்லாம் வந்து டாப் நாச். இட்ஸ் நைஸ். அகேன் இதுவும் யூ ஹாவ் டு ரீஅப்ளை. ஆல்சோ இந்த மாதிரியான சில சாப்ஸ்டிக்ஸ்ல இன்னொரு ஒரு பிரச்சனை என்ன நீங்க ஃபேஸ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, நீங்க திக்கான லேயர் கொடுத்துட்டீங்க, ஒரு 2 hours கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு டெட் ஸ்கின்லாம் அக்யூமுலேட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ மேக் ஷூர் யூ ரிமூவ் இட் வித் டிஷ்யூ பேப்பர். இது எப்படி நீங்க ஈஸியா ரிமூவ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, காஞ்சு போயிடுச்சு 2 மணி நேரம் கழிச்சு, ஓகேவா, யூ ஹேவ் டு ரிமூவ் யர் லிப் பாம். இப்போ காஞ்ச லிப் பாம் அப்படியே வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு தேய்க்காதீங்க. இஃப் யூ ஹேவ் வெட் டிஷ்யூ அதை வச்சு தேய்ங்க. சம்டைம்ஸ் அது கூட இட் வில் நாட் ஒர்க். நீங்க என்ன பண்ணலாம்னா, காஞ்சிருக்க லிப்ல ஒரு லேயர் நல்லா லிப் பாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்க லிப்ஸை ஃபுல்லா ஈரமாக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இஃப் யூ ரிமூவ் இட் அழகா உங்களுக்கு டெட் ஸ்கின் ப்ராடக்ட் ரிமைன்ஸ் எல்லாமே வந்து அழகா வந்துடும். அப்படி ரிமூவ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு லேயர் ஆஃப் லிப் பாம் போட்டுக்கோங்க. இது ஒரு சின்ன டிப் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். வீடியோ ஸ்டார்டிங்ல நான் 2 ஜெம்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால, அதுல வந்து ஒன்னு அஃபோர்டபுள் ஜெம் எதுன்னு பாத்தீங்கன்னா இவர். திஸ் ஒன் இஸ் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி. ஐ ஹவ் பின் டாக்கிங் நான் ஸ்டாப் அபவுட் திஸ் லிப் பாம். இது வாங்கி ட்ரை பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இது ஒரு லிப் பாம் ஸ்லாஷ் லிப் கிளாஸ் ரெண்டுக்கும் நடுவில் இருக்க மாதிரி. பட் திஸ் லுக்ஸ் லைக் அ லிப் கிளாஸ், ஒர்க்ஸ் அமேசிங் லைக் அ பியூட்டிஃபுல் லிப் மாஸ்க். ஓகேவா, நான் வந்து இந்த வாட்டி ஷேட் போமோகிரானட் வாங்கியிருக்கேன். ஐ டோன்ட் திங்க் ஐ ஹேவ் போமோகிரானட், தெரியல எனக்கு. நான் இதுல வந்து பிங்க் கலர்ல இருக்க எல்லாமே வந்து ட்ரை பண்ணிட்டேன். ஐம் நாட் ஹியர் ஃபார் தி டிண்ட், ஓகேவா, பட் த வே திஸ் ஃபீல்ஸ் லிட்ரலா இது லனேஜோட லிப் பாம் மாதிரியே இருக்கும். ஆல்சோ பெஸ்ட் பார்ட், இது வந்து ஜஸ்ட் 95 rupees. ஓகே, ஸோ நான் இது வந்து லிட்ரலா ஸ்டாக் அப் பண்ணி வச்சுப்பேன். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அந்த மாதிரி. இது வந்து என்னுடைய நைட் டைம் லிப் பாம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லிப் பாம்ஸ் லைக் ரீசெண்ட் மந்த்ஸ்ல நான் ட்ரை பண்ணது. அண்ட் ரெகுலரா என்னுடைய பெட் சைட் ஸ்டாஷ்ல இல்லைன்னா டேபிள்ல, ஒர்க்கிங் டேபிள்ல, வேனிட்டியில எல்லா இடத்துலயும் ஒன்று இருக்கும். இதை மட்டும் டிஸ்கண்டினியூ பண்ணாங்கன்னா என் ஹார்ட் லிட்ரலா நொறுங்கி நசுங்கி காலி ஆயிடும். ஸோ ஐ லவ் திஸ். யூ ஹாவ் டு ட்ரை இட். You will love it. Okay, one last lip balm recommendation. இது புதுசு கிடையாது. This is like my all time favorite. இது லனேஜோட லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க். இது லிப் ஸ்லீப்பிங் மாஸ்கா நீங்க யூஸ் பண்ணலாம். லிப் பாம்ஸா ரெகுலரா நீங்க டாப் பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி ப்ரெப் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி குட்டி பேக்ஸ் வாங்கி வச்சுப்பேன். இதுலயே உங்களுக்கு கிளாஸ் வேரியன்ட்டும் இருக்கு, லைக் டியூப் வேரியன்ட். நான் ரெண்டோட லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்குறேன். இது ஸ்பெசிஃபிக்கா இஸ் இன் தி வேரியன்ட் பெரி. ஓகே, கலரா இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி பாம் கன்சிஸ்டன்சில இருக்கும். நான் கொஞ்சமா இப்படி எடுத்து என்னுடைய லிப்ஸ்ல அப்ளை பண்ணிப்பேன். அண்ட் ஓ மை காட், லைக் தி பெஸ்ட். இது ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி செம்மையா ரேவ் பண்ணப்பட்டுச்சு இந்த லிப் பாம், ஓகேவா. பட் திஸ் இஸ் ஆன் தி எக்ஸ்பென்சிவ் சைடு. ஒரு 200 ரூபாய் தான் என்னால வந்து லிப் பாம்க்கு வைக்க முடியும். 1000 rupees அப்படிங்கும்போது லிப் பாம்க்கு 1000 rupees அப்படின்ட்டு இருந்தது. அப்போ ஒரு பிரைட்ஸ் மேட் மேக்கப் நான் வந்து எடுத்திருந்தேன். அந்த கிளைண்ட் வந்து எனக்கு ஒன்று கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல இருந்து எனக்கு வந்து திஸ் இஸ் வாட் த ஹைப். நம்ம கண்டிப்பா லனேஜ் ஃபேமிலிக்குள்ள போறோம். இந்த லிப் பாம்ஸ் எப்பயுமே வச்சுக்கிறோம். நான் அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய லிப் பாம் ஸ்டாஷ்ல லனேஜோட லிப் பாம் இருக்கு. என் ஃப்ரெண்டுக்குமே வந்துட்டு நான் பழக்கி விட்டு ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் வாங்கும் போதெல்லாம் ஒன்னு எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி. ஸோ
திஸ் இஸ் an amazing lip balm, amazing lip treatment. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இதெல்லாம் தான் நான் புதுசா ட்ரை பண்ண சில லிப் பாம்ஸ் அண்ட் அதனுடைய ரிவ்யூவும் கூட. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா இது வந்து உபயோகமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க தாராளமா வந்துட்டு ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் காமிச்சிருக்கக்கூடிய லிப் பாம்ஸ். டெஃபினட்டா லிப் பாம் வந்து மஸ்ட். ஓகேவா? கையிலே வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து உங்க லிப்ஸ்ல லிப் பாம் இருந்துட்டே இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி யூ மேக் ஷுர் யூ பேம்பர் யுவர் லிப்ஸ் வெல். ஸோ வீடியோல நான் ஃபர்ஸ்ட் சொன்னல லிப் காம்போ என்ன அப்படின்றது, மேக்கோட செஸ்னட் வச்சு லிப் லைன் பண்ணிருக்கேன். சுகர் மேட் ஆஸ் ஹெல் லிப் கிரையான் இன் ஷேட் வியனா ரோச்சர், இதான் வந்து உள்ள ஃபில் பண்ணிருக்கேன். திஸ் இஸ் தி லிப் காம்போ ஃபார் த டே. ஸோ தேங்க்யூ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. ப்ராடக்ட் லிங்க்ஸ்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்டு செக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அமேசானில் இப்போ கிரேட் ரிபப்ளிக் டே சேல் லைவாக இருக்கு. உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை இந்த டைமில் நீங்கள் வாங்கிக்கலாம். 1500க்கும் மேலான பிராண்ட்ஸில் உங்களுக்கு 50 to 80% வரைக்கும் ஆஃபர் இருக்கு. ஸோ மேக் ஷுர் யூ யூஸ் திஸ் சேல் டைம். ஸோ என் வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.